ஒளிபரப்ப உதவுபவர்கள் ஆல்வின் டேனியல், ஸ்டீஃபன் டேனியல், பிராங்க்லின் டேனியல். கிளாடியஸ் டேனியல் 24ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு நிறைந்த பக்தர்களே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையினை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் வலுவின்மையை இரக்கத்தோடு கண்ணோக்கி அருளும். மாட்சிக்கு உரியமது வலக்கையை நீட்டி எங்களை என்றும் பாதுகாப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, திருவசனங்கள் 9 முதல் 17 வரை. ஆண்டவர் கூறுவது: உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லான பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்தோருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். உன் மக்கள் பண்டை நாளிலிருந்து பாலடைந்து கிடப்பவற்றை கட்டி எழுப்புவர். தலைமுறை தலைமுறையாக உள்ள அடிமை தலங்களின் மேல் கட்டி எழுப்புவாய். தகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு திருக்களை சீர்படுத்துவன் என்றும் பெயர் பெறுவாய். ஓய்வு நாளின் முறைகளை நின்று விலகி செல்லாது
என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சி நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மைமிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்று பேச்சுகளை பேசவோ செய்யாதிருந்தால் அப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய். நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வளரம் செய்வேன். உன் மூதாதையராகிய யாக்கோப்பின் உரிமையை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உம் வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே, உம் வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே, உம் வழியை எனக்கு கற்பியும். என் தலைவரே, என் மேல் இரக்கமாயிரும். உம் அடியானின் மனதை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிகொடும். உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். ஆண்டவரே, உம் வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே, உம் வழியை எனக்கு கற்பியும். தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பமன்று. ஆனால் அத்தீயோர் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5. இறை திருவார்த்தைகள் 27 32 முடிய. இயேசு சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெரும் திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களை சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவின்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவின் பிரியமானவர்களே, ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி 1240 ஆண்டு அன்னை மரியாள் இந்த 7 வணிகர்களுக்கும் காட்சி கொடுத்தார். அப்போது அன்னை மரியாள் தன்னுடைய கரங்களிலே கருப்பு நிறத்திலே உத்திரியம் ஒன்று வைத்திருந்தார். அதே நேரத்திலே அவருக்கு அருகே ஒரு வானதூதர் ஒருவர் இருந்தார். அந்த வானதூதர் தன்னுடைய கையிலே ஒரு சுருளேடு ஒன்று வைத்திருந்தால் அதிலே மரியின் ஊழியர் என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தது. அந்த நாளிலிருந்து இந்த 7 பேரும் தங்களுடைய எல்லா வியாபாரத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு ஏழைகளாக, எளியவர்களாக, மனம் மாறியவர்களாக அன்னையை பின்தொடர்ந்தார்கள். இயேசுவின் பிரியமானவர்களே, வரலாறு சொல்லுகிறது, மிகப்பெரிய வியாபாரிகள் இறுதியாக இத்தாலியினுடைய தெருக்களிலே அவர்கள் பிச்சை எடுத்துக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை நடத்தினார்கள். அன்னை மரியாளுடைய வியாகுலங்களை எல்லாம் இடங்களுக்கும் போதித்தார்கள் என்று சொல்லுகிறது. அத்தகைய ஒரு ஆசீர்வாதத்தை அன்னை மரியாள் இந்த 7 நபர்களுக்கும் கொடுத்தார். அப்போது திரு அவை இவர்கள் 7வரும் இறந்த பிறகு இவர்களுக்கு புனித நிலை கொடுக்க வேண்டும் என்று விரும்பியது. ஆகவே ஒருவர் அல்லது இருவருக்கு மட்டும் புனித நிலை கொடுத்தால் போதும் என்று அதற்காக தயார் செய்தது. ஆனால் மிகப்பெரிய தடைகள் வந்து அந்த தடைகளால் அவர்களுக்கு தனித்தனியாக இந்த புனித நிலை கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இறுதியாக திருச்சபை 7 பேரையும் இந்த புனித நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்று அந்த ஆவல் கொண்டபோது அனைத்தும் நிறைவேறியது என்று வரலாறு சொல்லுகிறது. ஆகவே இயேசுவின் பிரியமானவர்களே, அன்னை மரியாளை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்பவர்களுக்கு கடைசி வரையிலும் அந்த அன்னை துணை இருப்பார் என்பதை இன்றைய 7 புனிதர்கள் நமக்கு சொல்லுகின்ற செய்தியாக இருக்கிறது. இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செல்லுகின்ற போது சுங்கச்சாவடி அருகே அமர்ந்திருந்த லேவியை அழைக்கின்றார். லேவி அல்லது மத்தேயு என்றும் நாம் அழைக்கலாம். ஆகவே இவர் ஒரு சுங்கச்சாவடியிலே அமர்ந்து வரி வசூலிப்பவர் மட்டுமே. இயேசுவின் பிரியமானவர்களே, பாலஸ்தீன இஸ்ரேல் நாட்டிலே மிக முக்கியமாக ரோமையர்களிடம் அந்த பணத்தை கொடுப்பதற்காக ரோமையர்கள் ஒரு சில சுங்கச்சாவடிகளை தங்கள் கைவசம் வைத்திருந்தார்கள். அதிலே இந்த வரியை வசூலிக்க தலைமை அலுவலர் ஒருவர் இருப்பார். ஆகவே சீஃப் டாக்ஸ் கலெக்டர் அவர்களோடு இணைந்து வரியை வசூலிப்பவர்கள் மற்றவர்கள் வரி வசூலிப்பவர்கள். ஆகவே மத்தேயும் ஒரு வரி வசூலிப்பவர் ஆகுவார். ஆகவே இயேசு என்னை தொடர்ந்து வா, என்னை பின்பற்று என்று சொல்லுகின்ற பொழுது அவர் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து இயேசுவை பின்தொடர்ந்தார் என்று இன்றைய நற்செய்தியின் வழியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். இயேசுவின் பிரியமானவர்கள் எவ்வாறாக அந்த 7 சபை, அந்த 7 புனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து இயேசுவை பின்தொடர்ந்தார்கள், அன்னையை பின்தொடர்ந்தார்கள். அதுபோல லேவி மத்தேயுவும் இயேசுவை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து அவர் பின்தொடர்ந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே வணிகம், பணம், வியாபாரம் இதிலே நாட்டம் கொண்டவர்களாக இருந்தவர்களை ஆண்டவராகிய கடவுள் இயேசு கிறிஸ்து அன்பு, இரக்கம், கனிவு, ஏழ்மை ஆகிய கொடைகளை கொடுத்து அவர்களை தன்வசமாக்கி கொண்டார் என்பது ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களை அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார் என்று நற்செய்தி சொல்லுகிறது. இந்த தவ காலத்திலே நாம் ஒவ்வொருவரும் மிக முக்கியமாக இந்த 40 நாட்கள் எவ்வாறாக நாம் கடந்து செல்ல போகிறோம், எதையெல்லாம் நான் விட்டுவிட வேண்டும், இறைவனை பின்தொடர வேண்டும் என்று நிச்சயமாக ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்திலே, மனதிலே நினைத்திருப்போம். ஆகவே ஒரு சிலர் என்னுடைய கோபத்தை நான் விட்டுவிட வேண்டும், இயேசுவை பின்தொடர என்று நினைத்திருக்கலாம். ஒரு சிலர் என்னுடைய பாவங்களை, நான் தொடர்ந்து செய்கின்ற குற்றங்கள், குறைகளை, இவைகளை நான் நிறுத்திவிட்டு இயேசுவை இந்த 40 நாட்களிலும் மிக முக்கியமாக நான் பின்தொடர வேண்டும் என்கின்ற ஆவல் கொண்டு அவரை பின்தொடர்கின்றவர்களாக நாம் இருப்போம். இந்த தவக்காலம் நம் ஒவ்வொருவரையும் இயேசுவை பின்தொடர தடையாக இருக்கின்ற
அனைத்தையும் நாம் தூக்கி எறிந்துவிட்டு இயேசுவை பின்தொடர இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அதிலும் மிக முக்கியமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற வார்த்தை, நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன். இயேசுவின் பிரியமானவர்களே, பாவத்தில் இருக்கின்றோம் என்பதை உணராமல் இருந்த அந்த லேவியை ஆண்டவர் அழைக்கின்றார். தவ காலத்திலே நம்மிலும் பலரும் இன்று நாம் பாவத்தில் இருக்கிறோமா என்று அறியாமல் தெரியாமல் நாமும் இருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அத்தகையவர்களை தான் தன்னிடம் அழைத்து கொண்டார். ஏனென்றால் அவருக்கு தெரியவில்லை நான் பாவம் செய்தானா, அவங்களுக்கு தெரியாது. இன்றும் நிறைய பேர் இருக்கோம், நாம் செய்கிறது பாவமா இல்லையா என்று தெரியாமல் நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம். ஆகவே அத்தகைய அறியாமையில் இருக்கின்றவர்களை ஆண்டவர் தன்னிடம் வரவழைக்கின்ற மிக அற்புதமான காலம் இந்த தவக்காலமாக இருக்கிறது. ஆகவே லேவியை அழைத்த போது நிச்சயமாக லேவி நினைத்திருப்பார், நான் என்ன செய்தேன், என்ன குற்றம் செய்தேன் என்று அவருடைய உள்ளத்திலே அவர் நினைத்திருக்கலாம். ஏனென்றால் இந்த வரியை வசூலிப்பதே ஒரு மிகப்பெரிய பாவமாக யூதர்கள் கருதுகின்ற அந்த காலகட்டத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அத்தகைய ஒரு பாவியையும் அழைத்து அவரை நேர்மையாளராக மாற்ற நினைத்தார். ஆகவே இந்த தவக்காலத்திலே நாம் தெரியாமல் செய்கின்ற குற்றங்கள், அறியாமல் நாம் செய்கின்ற பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னிக்க நம்மையும் அழைக்கின்றார் என்பதை இந்த காலகட்டத்திலே நாம் ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம் எசாயா இறைவாக்கினர் சொல்லுகின்ற வார்த்தைகள். ஆகவே உங்களிடம் இருக்கின்ற கடுமையான அந்த வார்த்தைகளை பிறரிடம் உபயோகிக்காமல், பழிச்சொற்களை பிறரிடம் உபயோகிக்காமல், பசித்தோரை நீங்கள் நலன்களால் நிரப்புகின்ற பொழுது கடவுள் உங்கள் மீது தன்னுடைய ஒளியை அமர்த்த செய்வார். ஆக இயேசுவின் பிரியமானவர்களே, தவக்காலம் அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏழைகள், எளியவர்கள், பசியால் இருக்கின்றவர்கள், நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், இவர்களை நாம் அரவணைக்கின்ற பொழுது இறைவனுடைய ஒளி நம்மிலே என்றும் குடிகொள்ளும். இறைவனுடைய இரக்கமும் நம்மிலே நிச்சயமாக என்றுமே இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இறுதியாக ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை, மருத்துவர் யாருக்கு தேவை? இயேசுவின் பிரியமானவர்களே, ஒரு மருத்துவமனைக்கு நமக்கு நோய் வந்துவிட்டால் மருத்துவரிடம் செல்லுகிறோம். ஆகவே கடுமையான நோய் இருக்கின்ற பொழுது மருத்துவர் முதலிலே நம்மை பார்த்து சொல்லுவது நாக்கை நீட்டுங்க. ஆகவே நாக்கை தான் பார்ப்பார். அதை பார்த்த உடனே அவர் சொல்வார், ஏதோ ஒரு நோய் இருக்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே நாவை பார்த்து அந்த மருத்துவர் நமக்கு நோய் இருப்பது திண்ணம் என்று அவர் அந்த இடத்திலே நம்முடைய நோயினுடைய தன்மையை அறிந்தவராக இருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தவக்காலத்திலே உண்மையாகவே நம்முடைய இதயத்தை அவர் உற்று நோக்குகிறார். மருத்துவர் நம்முடைய நாவை பார்க்கின்றார். ஆண்டவராகிய கடவுள் நம்முடைய இதயத்தை உற்று நோக்கி, இந்த இதயத்தில் இத்தனை கரைகள் இருக்கின்றன, இத்தனை பாவங்கள் இருக்கின்றனவே, மகனே மகளே, நீ மனம் மாறு, மனம் திருந்தி வா, நான் உன்னை சுகமாக்குவேன் என்று நம்முடைய ஆன்ம மருத்துவராக என்றுமே இருந்து நம்மை வழி நடத்துகிற ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்வோம். இந்த தவக்காலம் இன்னும் சிறப்பாக அமைய தொடர்ந்து இயேசுவை நாம் பின்பற்றுவோம். லேவியைப் போல எல்லாவற்றையும் இழந்து இறைவனை நம்முடைய வாழ்க்கையிலே அவரே எல்லாம் ஆனவர் என்றும் அவரே நமக்கு என்றும் உடன் இருக்கின்றவர் என்பதை நம் மனமாற ஏற்றுக்கொண்டு வாழ்வோம். ஆமேன். அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாயே பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாய் ஆண்டவரே. பாவி என்றெம்மை பாராமல், பாவத்தின் தீர்வையை அடையாமல், பாவி என்றெம்மை பாராமல், பாவத்தின் தீர்வையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய், பலியாய் எமை மாற்ற
ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களையும் புறவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளவும் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தூய்மை அடைந்து உமக்கும் மிகவும் ஏற்புடைய எங்கள் மனதை காணிக்கையாக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருட்களை மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றீர். ஆகவே வானத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஒசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஒசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடியாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று சிறப்பாக நாங்கள் நினைவு கூறுகின்ற மரியின் ஊழியர் சபையிலே இருக்கின்ற 7 புனிதர்கள் மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரின் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மத திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அலகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆரோக்கியானினுடைய அன்பு நிறைந்த பக்தர்களே, தொடர்ந்து நம்முடைய ஆலயத்திற்காக நன்கொடை கொடுத்து உதவி செய்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நிலுவைத் தொகை செலுத்த வேண்டி இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இந்த ஆலயத்திற்காக உதவி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக வாழ்வின் கொடைகளால் ஊட்டம் பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இம்மையில் நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகள் எங்கள் நிலை வாழ்வுக்கு உதவுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியான் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கியனின் ஆசீரோடு சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்:
ஆல்வின் டேனியல், ஸ்டீஃபன் டேனியல், பிராங்க்லின் டேனியல், கிளாடியஸ் டேனியல் 24ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி